ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 55 சங்கீதம் 6 Psalm 55 verse 6. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தாவீதினுடைய ஒரு சங்கீதமாக கருதப்படுகிறது. இந்த இடத்துல தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், அவருடைய சொந்த மகன் அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்பின போது தாவீதுக்கு ஆலோசகராய் இருந்த அகிதோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக பிராது செய்த பொழுது தாவீது கலக்கமடைந்து பயந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஒரு பயங்கரமான சூழல். தாவீதை கொல்ல வேண்டும் என்று தன் சொந்த மகன் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். தாவீதை சிங்காசனத்திலிருந்து விரட்டிவிட்டு தாவீதை பின்தொடர்ந்து கொலை செய்து போட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆலோசனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது எல்லாவற்றையும் இழந்தவராக ஒரு சில மனிதர்களை மாத்திரம் தன்னோடு கூட்டிக் கொண்டு தாவீது அப்சலோமுக்கு மறைந்து கொண்டு வாழ்ந்த நாட்களில் எழுதப்பட்ட சங்கீதங்கள் அநேகம் உண்டு. அதில் இதுவும் ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். So I said, oh that I had wings like a dove, I would fly away and be at rest ன்னு சொல்கிறார். அவருக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்பட்டுச்சு, ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அவருடைய இருதயம் கலங்கி இருந்துச்சு, பயந்து இருந்துச்சு. அவர் ரொம்ப கலங்கி போயிருந்தார். முதலாம் வசனத்தை வாசிக்கும் போதே பாருங்க, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் சொல்ற ஒரு எமர்ஜென்சியான ப்ரேயர். அவன் சொல்றார், என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல தாவீது அப்படி ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதம் 10 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 13 சங்கீதம் 1 வசனம், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று இந்த இடத்துல மறுபடியும் அதே காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறத பார்க்கணும். அநேக நேரங்களிலே தாவீது ஒரு அவசரமான ஜெபம், கர்த்தரிடத்திலிருந்து உடனடியாக பதில் வர வேண்டும் என்று சொல்லி கதறின அநேக சூழ்நிலைகள் உண்டு. ஒருவேளை இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட தாவீதுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு சூழலை போல நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி இருக்கலாம். உங்கள் சொந்த ஜனங்கள், உங்கள் சொந்த பிள்ளைகள், அநேகர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சத்துருக்கள் வெளியில் இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவர்கள் வீட்டாரே அவர்களுக்கு சத்துருன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது சத்துருக்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து நமக்கு விரோதமாக எழும்பும் போது நம்மளால் அதை தாங்க முடியல. இந்த இடத்துல தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல். தான் சொந்த மகன் தனக்கு ஆலோசகனாக இருந்த அகிதோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையை போல தாவீதுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசகர் இப்பொழுது தன் சொந்த மகனிடத்தில் போய் சேர்ந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக பிராது செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும், சத்ருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரண திகில் என்மேல் விழுந்தது. ஒரு மரண திகில் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மரணம் திகில் பார்க்குறோம். டெரர்ஸ் ஆஃப் டெத் ஹேவ் ஃபாலன் அப்பான் மீன்னு ஆங்கில வேதத்தில் பார்த்து, டெரர்ஸ் ஆஃப் டெத், ஒரு டெரரான ஒரு சூழ்நிலை.
ரொம்ப ஒரு டெரரான சூழ்நிலைக்குள்ளே தாவீது கடந்து சொல்கிறார். டெரர்ஸ் ஆஃப் டெத்துன்னு போட்டிருக்கு ஆங்கில விதத்தில். ஹவ் ஃபாலன் அப்பான் மீ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தாவீது இந்த இடத்துல என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு? பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். ஐ வில் ரெஸ்ட் என்று சொல்கிறார். ஐ வாண்ட் ரெஸ்ட். என்னுடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லை. என்னுடைய ஆத்துமா கலங்கி போய் இருக்குது. என் ஆத்துமா கொந்தளிக்குது. என் ஆத்துமாவிலே மரண திகில் உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு புறாவின் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இந்த சூழ்நிலையை விட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலையை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த சூழ்நிலையிலிருந்தே உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த சூழ்நிலையவே உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது புறாவின் சிறகுகளை கேட்குறார். புறாவின் சிறகுகள், இந்த புறாவின் சிறகுகள் பார்த்திங்கன்னா தூரமாக வேணால் போய் பறந்து போகும் புறா. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று நான் பார்க்கும்போது 7ஆம் வசனம் சொல்லுது, நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன், பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்து கொள்வேன் என்றேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் பார்க்கிறோம். அந்த பெருங்காற்றும் புசலும் சாதாரணமாக புறாவுனால் அதில் சஸ்டெயின் பண்ண முடியாது. I would hasten my escape from the windy storm and tempest போட்டிருக்கு. windy storm, பயங்கரமான பெருங்காற்று புசல். அந்த புசலில் புறாலாம் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் போய் விழுந்துடும், காற்றடிச்சு போய் விழுந்துடும். புசலில் அந்த புசல் காற்றை தாங்கக்கூடிய ஒரே ஒரு பறவை ஒன்று உண்டு என்று சொன்னால் அது கழுகு மாத்திரமே. அதனால தான் தேவன் பாருங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சிறகுகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில், பிரச்சனையில் நீங்கள் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு புறாவின் சிறகுகள் அல்ல, விங்ஸ் ஆஃப் த டவ் அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கழுகின் சிறகுகளை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கழுகின் சிறகுகள் என்ன செய்யுமா? சாதாரணமாக கழுகு புசல் காற்று அடிக்கும்போது, பெருங்காற்று அடிக்கும்போது எந்த லெவலில் காற்று அடிக்குதோ அந்த லெவலுக்கு மேலே பறக்குமா. அந்த லெவலில் விட்டு அந்த காற்று அடிக்கிற ஜோனை விட்டு மேலே போயிடுமா, உன்னதத்துக்கு போயிடுமா. உன்னதத்துக்கு போனவுடனே அந்த இடத்துல காற்று இருக்காது. அப்போ கழுகு காற்றுக்கும் மேலே, பிரச்சனைக்கும் மேலே, அதுக்கு வரக்கூடிய பல போராட்டத்திற்கும் மேலாய் பறக்கக்கூடிய சிறகுகளை ஆண்டவர் கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். அதே சிறகுகளை தான் ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில், பிரச்சனை நேரங்களில் கர்த்தருக்கு காத்திருங்கள். புறாவின் சிறகுகளை கேட்காதீங்க. இங்கே தாவீது சொல்கிறார், எனக்கு புறாவின் சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் தூரத்திலே அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன், பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன். சொல்ல முடியவே முடியாது. புறாவின் சிறகுகளை வச்சு பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்பவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தாண்டி பறந்து செல்ல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கழுகின் செட்டைகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த கழுகின் செட்டைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்துன்னு பார்க்கிறோம். கழுகின் செட்டைகளை ஆண்டவர் தந்தருளி அவர்கள் சிறகடித்து எழும்புவார்கள், பிரச்சனைகளுக்கு மேலாக பறந்து செல்வார்கள் என்பது உண்மை. இந்த அருமையான நிலையில் நல்ல கூட ஆண்டவர் உங்களையும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வழி நடத்தி புறாவின் சிறகுகளை கேட்டு சூழ்நிலையிலேருந்து தப்பி ஓடலான்னு பார்க்குறீங்க, ஆனால் மாட்டிக்கொள்வீங்க. அந்த புறாவின் சிறகுகள் நமக்கு உதவாது. நமக்கு தேவை கழுகின் செட்டைகள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது உங்களை புதுபலன் அடைய செய்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவதற்கு
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சொல்லி தாவீது சொன்ன இந்த வார்த்தையின்படியாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த சூழ்நிலையிலே, எங்கள் பிரச்சனைகளிலே எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய புசல் காற்றைப் போல, பெருங்காற்றைப் போல இருக்கக்கூடிய ஆண்டவரே போராட்டங்களிலே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளின் சட்டைகளோடு அந்த காற்றை எதிர்கொண்டு பறந்து அதற்கும் மேலாக நாங்கள் தாண்டி செல்லத்தக்க தேவ கிருபையை நீர் எங்களுக்கு அருளி செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். ஆசீர்வதி.